தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30 முதல் 46 வரை. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். ஆமேன். ஜெபத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய ஒத்தாசை நம் பக்கம் தடையின்றி வழிந்தோடும். தேவ பிரசனத்திற்குள் நாம் கொண்டு செல்லப்படுகிறோம். ஜெபத்தை தேவனிடமிருந்து நாம் பிரிக்க முடியாது. தன் வாழ்க்கையின் மாபெரும் சோதனையை சந்திக்கும் முன் அவர் எருசலேமின் நெரிசலான வீதிகளையும் சீசர்களின் சுற்றத்தையும் விட்டு பிதாவாகிய தேவனோடு ஒரு ஆழமான உறவை நாடி செல்வதை நாம் பார்க்கலாம். ஜெபம் சோதனைகளை தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்கவும் அவர் அதனை சமாளிக்கும் விதத்தில் சமாளிக்கத்தக்கதாக தெய்வீக ஸ்பாவத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. இயேசு ஜெபிக்கும் போது பல காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய சித்தம் பிதாவின் சித்தத்திற்கு ஏற்புடையதாய் மாறுகிறது. அவர் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பலத்தினாலே சரீர பலவீனங்களை மேற்கொள்ள முடிந்தது. எப்படியாகிலும் பிதாவினுடைய பாத்திரத்தில் பருக வேண்டும் என்று தேவனுடைய விருப்பத்தை செய்ய வாஞ்சை அவருக்குள் ஏற்பட்டது. தன்னை சூழ்ந்திருந்த தோல்வியின் அலைகளினால் அசைக்கப்படாதபடிக்கு அவர் ஜெபம் அவரை நித்திய பாதுகாப்பிற்குள் கொண்டு சென்றது. அழைத்த எஜமானின் அழைப்பை கேட்காமல் 3 முறை உறங்கிய பேதுரு சிறிய அச்சுறுத்தலினால் அசைக்கப்பட்டான். அவன் ஜெபிக்காததினாலே அவனுடைய எஜமானாகிய தேவனை மறுதலித்தான். ஜெபிக்க எத்தனை முறை தவறினானோ அத்தனை முறை அவன் தவறு செய்தான்.
மீண்டும் அங்கே இயேசு பேதுருவுக்காக செய்த ஜெபமே அவனை நிற்க செய்தது. சோதனைக்குட்படுத்தி நம்மை தோற்கடிக்க முற்படும் எதிராளியின் முன் நாம் நடுங்கி வேர்வை வடிப்பதை காட்டிலும் முழங்காலில் தேவனுக்கு முன்பாக வேர்வை வடிப்பது மேலான காரியம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.